السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத் ஊடாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய வாட்ஸ்அப் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கான பதில்களை திருமறை குர்ஆனின் அடிப்படையிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என விரும்புகிறேன். முதலாவது ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவின் தமிழ் குர்ஆன் மொழிபெயர்ப்பில் பிழைகள் இருப்பதாக கூறுகின்றீர்கள், உதாரணத்திற்கு சில வசனங்களை சொல்லி தெளிவுபடுத்த முடியுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது தற்போது தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே கிட்டத்தட்ட 9 அல்லது 10 தர்ஜுமாக்கள் நிலவுகிறது. அதே போன்று சிங்கள மொழியில் கிட்டத்தட்ட 6 அல்லது 7 தர்ஜுமாக்கள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதிலே பல தர்ஜுமாக்கள் பலவிதமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவின் அனுசரணையில் மொழிபெயர்க்கப்பட்டு சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வமான வெளியீட்டுநர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் குர்ஆன் மொழிபெயர்ப்பு இதில் பிழை இருப்பதாக நாம் குற்றம் சுமத்துவதாகவும், அப்படி பிழை இருந்தால் அதை எந்த அடிப்படையில் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி நீங்கள் அதற்கான ஆதாரங்களை தர முடியுமா என்ற அடிப்படையில் கேட்டிருக்கிறார்கள். பல தர்ஜுமாக்கள் இருந்தால் அது இருக்கலாம். பலவிதமான கருத்துக்களை கொண்டவர்கள், பலவிதமான கருத்துக்கள், அவர்கள் எந்த கருத்தை ஆதரிக்கிறார்களோ, எதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து சரி காணுகிறார்களோ அந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான சில தவறுகள் ஒரு தர்ஜுமாவில் இருக்கும் என்று சொன்னால் அந்த தவறை உள்வாங்கிய நிலையில் நாம் ஒரு தர்ஜுமாவை ஆதரிக்க முடியாது. கருத்து வேறுபாடு தானே, அந்த கருத்து அந்த தர்ஜுமாவில் இருந்தால் பரவாயில்லை, அது இஃப்திலாஃப் இருக்கலாம் என்று நமக்கு ஆதரிக்க முடியாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், சிங்களத்திலே காதியானி அமைப்பினர் ஒரு தர்ஜுமாவை வெளியிட்டிருக்கிறார்கள். காதியானிகள் என்றால் உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவதாக ஹாத்தமுன் நபியின் என்று சொல்லக்கூடிய இறுதி நபித்துவத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒருவரும் நபி வரமாட்டார் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஷரியத்துடைய நபிமார்கள் வரமாட்டார்கள், ஹக்கீகத்துடைய நபிமார்கள் வருவார்கள், சட்டதிட்டங்களை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் வருவார்களே தவிர புதிதாக மார்க்கத்தை கொண்டு வரக்கூடிய நபிமார்கள் வரமாட்டார்கள் என்று பலவிதமான வியாக்கியானங்களை சொல்லி இறுதி நபித்துவத்தை மறுத்து இஸ்லாமிய வட்டத்திலிருந்தே வெளியேறக்கூடிய காதியானிகள் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு தர்ஜுமாவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தர்ஜுமாவை அது ஒரு கருத்து வேறுபாடு என்ற அடிப்படையில் நமக்கு ஆதரிக்கலாமா என்று கேட்டால் ஆதரிக்க முடியாது. காரணம், அந்த கொள்கை, அந்த சிந்தனையின் அடிப்படையில் அந்த தர்ஜுமாவில் வரக்கூடிய எல்லா குர்ஆன் வசனங்களையும் திரிவுபடுத்தி அதில் குழப்பம் விளைவித்து தங்களுடைய வழிகட்ட சிந்தனையை ஆதரிக்கக்கூடிய விதத்தில் அந்த தர்ஜுமாவை அமைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளின் அடையாளமாக இருக்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டதாக கருத்து உள்வாங்கி மரணித்ததாக கூறக்கூடிய அளவில் தர்ஜுமாவை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையிலான ஒரு தர்ஜுமாவை நாம் ஆதரிக்க முடியாது. அதற்கு அடிப்படை இஸ்லாத்துடைய கொள்கையை விட்டு வெளியேறக்கூடிய விதத்தில், இஸ்லாத்துடைய அகீதாவில் இருந்து அது வெளியேறக்கூடிய விதத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த மொழிபெயர்ப்பை நமக்கு ஆதரிக்க முடியாது. அது காதியானிகள் வெளியிட்டா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வெளியிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வேறு மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெளியிடப்பட்ட தர்ஜுமாவாக இருந்தாலும் சரி, அக்கீதாவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ சவுதி அரேபியாவுடைய தர்ஜுமாவை அடிப்படையாக வச்சு தான் சொல்றாங்க. இந்த தர்ஜுமாவை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் பலவிதமான காரணங்களினால் அந்த தர்ஜுமாவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், உதாரணத்திற்கு சில செய்திகளை சொல்லலாம். ஒரு தர்ஜுமாவாக இருந்தால் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில், குழப்பம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் அந்த தர்ஜுமா அமைந்திருக்க கூடாது.
ஆனால் சவுதியில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தர்ஜுமாவில் பலவிதமான குளறுபடிகளை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இந்த தர்ஜுமாவை யாரெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அந்த அக்கீதா அடிப்படையில் என்னென்ன குளறுபடிகள் எல்லாம் வந்திருக்குது என்பதையெல்லாம் பாருங்கள். இதனை ஷேக் அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் செய்துள்ளார்கள். ஷேக் முகமது இக்பால் மதனியும் ஷேக் அப்துல் மஜீத் முபாரக்கும் ஷேக் MS சயீது முகமது மதனியும் இதனை மேற்பார்வையிட்டுள்ளார்கள் என்று இந்த தர்ஜுமாவில் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தர்ஜுமாவில் எந்த அளவுக்கு பொடுபோக்காக, எந்த அளவுக்கு கவனக்குறைவாக மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக 26வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வருது. அரபு வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபஅத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன். நாங்கள் இருவரும் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறோம், ரப்பின் தூதராக இருக்கிறோம், அகிலத்தின் இறைவனின் தூதராக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றார். ஆனால் எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க? 16வது வசனம், ஆகவே நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் சென்று நிச்சயமாக நாங்கள் அகிலத்தாரின் இரட்சகனாகிய தூதராவோம் என நீங்கள் இருவரும் கூறுங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அகிலத்தாரின் இறைவனின் இரட்சகனின் தூதர்களாவோம் என்று வரவேண்டிய இடத்துல அகிலத்தாரின் இரட்சகனாகிய தூதராவோம், தூதர்களாவோம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது ஒரு கவனக்குறைவில் அல்லது ஒரு ஒரு தவறு, திட்டமிட்ட ஒரு தவறாக இல்லாவிட்டாலும் ஒரு கவனக்குறைவில் கூட ஏற்பட்டிருக்கலாம் இந்த தவறு. ஆனால் இது எதை பாதிக்குது? அகீதாவை பாதிக்குதா இல்லையா? இருவரும் சென்று தங்களை இறைவனின் தூதராக அறிவிக்குமாறு சொல்லக்கூடிய கட்டளையை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள்? நாங்கள் இருவரும் தான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறோம், இருவரும் தான் அகிலத்தாரின் இரட்சகர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்குது. இது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர், மாற்று மதத்தினரில் ஒருவர் இந்த தர்ஜுமாவை ஆய்வு செய்து திருக்குர்ஆனில் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியது கூடாது என்றும், இன்னொரு இடத்தில் அல்லாவுக்கு இணை இருப்பதாகவும் இந்த வசனங்களை ஆதாரமாக எடுத்து காட்டி குர்ஆன் தனக்கு தானே முரண்படுகிறது என்று சொன்னால் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஓ, கவனக்குறைவா வெளியிட்டுட்டோம். இக்பால் மதனி மேற்பார்வையிட்டு இருக்கிறார். யார் யாரெல்லாம் மேற்பார்வையிட்டு இருக்கிறாங்க? இக்பால் மதனி மேற்பார்வையிட்டு இருக்கிறார். அதே போன்று ஷேக் அப்துல் மஜீத் முபாரக் மேற்பார்வையிட்டு இருக்கிறார். ஷேக் MS சயீது முகமது மதனி மேற்பார்வையிட்டு இருக்கிறார். இத்தனை பேர் மேற்பார்வையில் இந்த தர்ஜுமா வெளியாகுது. இதை ஷேக் அப்துல் ஹமீத் பாகவி என்பவர் இதை வெளியிட்டு இருக்கிறார். இதை ப்ரொமோட் பேர பண்றாங்க. இந்த தர்ஜுமா சிறந்த தர்ஜுமா, இதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று ப்ரொமோட் பண்றாங்க. இரட்சகனாகிய தூதராவோம் என்று சொல்லி அறிவிப்பது இலக்கணத்திலும் தவறாக இருக்கிறது, முற்றிலும் முழுதாக அகீதாக்கு முரணாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், ஃபமன் அவ்வமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பல வசனங்கள்ல அல்லாஹ் கேட்கிறான். இது இட்டு கட்டுறதா வருதே, இதான் மேற்பார்வையா? இப்படிதான் மேற்பார்வை இடுறதா? சரி, இவ்வளவு காலம் இதை இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுட்டி காட்டி இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த தர்ஜுமால இந்த பக்கத்தில் இப்படி ஒரு தவறு வந்திருக்குது, அதை நாங்கள் திருத்திக் கொள்றோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார்களா? இந்த தர்ஜுமாவை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த வசனத்தில் இப்படி தவறாக அச்சிடப்பட்டுள்ளது, மொழிபெயர்ப்பு தவறாக உள்ளது, இதை சீர்திருத்தி கொண்டு இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க என்று ஏதாவது வெளியிட்டு இருக்கிறார்களா? நாம் அறிந்த வரையில் அப்படி எதுவுமே இல்லை. அப்ப இந்த தர்ஜுமாவை எங்களுக்கு ஊக்குவிக்கலாமா? ஊக்குவிக்க முடியாது. அடுத்ததா பாருங்க, சில வசனங்கள் வரும், முத்தசாபியாத்தான வசனம் என்று அதுக்கு சொல்லுவோம். அது 3வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இதுல முஹ்கமாத்தான வசனங்கள் உண்டு, முத்தசாபியாத்தான வசனங்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். வசனங்களை 2ஆ பிரிக்கிறான். முஹ்கமாத் என்று சொன்னா உறுதி செய்யப்பட்ட, இதுதான் முடிவு என்று முடிவு செய்யப்பட்ட வசனங்கள். முத்தசாபியாத்தான வசனம் என்று சொன்னா அது 2 கருத்து தர்ற மாதிரி,
பல கருத்துக்கள் தர்ற மாதிரி ஒரு சில வசனங்களும் உண்டு என்று அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறார். இந்த வசனத்தை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதிலேயே இந்த சவுதி தர்ஜுமால என்ன நடந்துக்குது, ஒரு தவறு நடந்துக்குது. பரவலாக எல்லா தர்ஜுமும் இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க. சவுதி தர்ஜுமால இதுல அவர்களும் சேர்ந்து இந்த தவறை செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க 3வது அத்தியாயத்தில் 7வது வசனத்துல எப்படி வருதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அந்த முத்தசாபியத்தான வசனங்களை பத்தி எடுத்து சொல்லும் பொழுது, ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஸாபஹ மின்ஹு, எவருடைய உள்ளத்தில் சருகுதல் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள், ஃபயத்தபிஊன மா தஸாபஹ மின்ஹு, அந்த 2 அர்த்தத்தை தரக்கூடிய வசனங்களை பார்த்து பின்பற்றுவாங்க. இப்திகா அல் ஃபித்னா வப்திகா தஅவீலிஹி, ஃபித்னா ஏற்படுத்துகிற நோக்கத்தில் அதனுடைய விளக்கங்களை தேடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, எப்படி இது அடுத்த வசனம் வருது, வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் வர்ராசிஹூன ஃபில் இல்மி, அல்லாஹ்வும் வர்ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களையும் தவிர ஏனையவர்கள் இதனுடைய கருத்தை விளங்க மாட்டார்கள் என்று மொழிபெயர்க்க வேண்டிய வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க, அல்லாஹுவை தவிர மற்ற யாரும் இந்த முத்தசாபியாத்தான வசனங்களுக்கு விளக்கம் அறிய மாட்டார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு கேட்டா பாருங்க, ஆகவே எவர்களுடைய இதயங்களில் சருகுதல் இருக்கிறதோ அத்தகையோர் அதில் குழப்பத்தை உண்டு பண்ண கருதி அதில் பல பொருட்கள் கொண்டவைகளையே தேடி பார்த்து பின்பற்றுவார்கள். மேலும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹுவை அன்றி எவரும் அறிய மாட்டார்கள். கல்வியில் நிலை பெற்றவர்களோ அதன் கருத்து தங்களுக்கு பூர்ணமாக விளங்காவிட்டாலும் இதனையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இவ்விருவகை வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இரட்சகனிடமிருந்து உள்ளவைதாம் என்று கூறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ முத்தசாபியாத்தான வசனங்களை அல்லாஹ்வை தவிர யாருமே விளங்க மாட்டாங்க என்ற கருத்துல இந்த மொழிபெயர்ப்பில் இருக்குது. இப்போ முத்தசாபியாத்தான வசனங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் விளங்காதுண்டா, அவ குர்ஆன்ல அந்த வசனங்கள் இடம் பெற்றிருக்கும் பொழுது மக்களுக்கு விளங்காத வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது என்ற ஒரு கருத்து வருதா இல்லையா? சில வசனங்கள் முத்தசாபியாத்தா இருக்குதாம், அல்லாஹுவை தவிர அந்த வசனங்கள் யாருக்கும் விளங்காதான். அப்ப குர்ஆன்ல உள்ள சில வசனங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் விளங்காம அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்று சொல்றாங்களே, இது குர்ஆன் அடிப்படைக்கு மாற்றமா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், நபியுக மிஸ்லு ஹபீர், அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு அந்த நன்கறிந்தவனை போன்று யாரால் விளக்கி சொல்ல முடியும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவை தவிர அழகாக யாருக்கு விளக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாகிலூன், நாங்கள் இந்த குர்ஆனை அரபு மொழியில் இறக்கி அருளி இருக்கிறோம். எதற்காக? அவர்கள் விளங்குவதற்காக, புரிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஅல் மின் முத்தகிர், அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாம் எளிதாக்கி இருக்கிறோமே, விளங்குபவர்கள் இல்லையா என்று கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா, அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லா லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் பட்டியல் போடுறான். இந்த குர்ஆன் விளங்குவதற்கு எளிதானது, இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு புரியும், இந்த குர்ஆன் எல்லாமே அல்லாஹ் விளக்கி வச்சிருக்கிறான், இந்த குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கிறான் என்று ஏராளமான வசனங்கள் சொல்லும் பொழுது அதை எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு முத்தசாபியாத்தான வசனங்களுக்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் விளக்கம் புரியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு கருத்து கொடுத்தா அது குர்ஆனை இழிவுபடுத்துவதாக ஆகுமா இல்லையா? குர்ஆன்ல மனுஷனுக்கு புரியாத வசனங்கள் உண்டு என்று வந்தாலே ஒரு மாற்று மதத்தினர் கேட்பான், குர்ஆன்ல அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ் மட்டும் தெரிஞ்ச, அல்லாஹ் தவிர மற்ற யாருக்கும் தெரியாத சில வசனங்கள் உண்டென்று அல்லாஹ் சொல்வதாக நீங்கள் சொல்கிறீர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை, மற்றவர்கள் புரியாத குர்ஆன் வசனத்தை, மனிதர்களுக்கு புரியாத இந்த குர்ஆன் வசனத்தை எதற்காக இறக்கி அருள வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்வது? பதில் இல்லாம போனா குர்ஆன் பொய்யண்டாகிருமே, குர்ஆன் உண்மை இல்லைண்டாகிருமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் அனைத்துக்கும் தஃசீராக, தஃசீலாக, தெளிவாக விளக்கக்கூடியதாக அல்லாஹ் குர்ஆனை அருளி இருக்கும் பொழுது இது அடிப்படைக்கு மாற்றமான ஒரு மொழிபெயர்ப்பாக இந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த குர்ஆன்ல வரக்கூடிய செய்திகள்
ஒரு மூடலான குழப்பமான ஒரு நிலையில தள்ளுற மாதிரி சில செய்திகளை சவுதி தர்ஜுமால போட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 33வது அத்தியாயத்தில் 56வது வசனம் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த குர்ஆன் வசனத்தை எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்கன்னு பாருங்க. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து பிரக்கெட்டுக்குள்ள அருள் கமா பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனையோட பிரக்கெட் முடியுது, செய்கிறார்கள். மறுவ பிரக்கெட் ஆகவே பிரக்கெட் முடியுது. விசுவாசிகளே, நீங்கள் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்றதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், வித்தின் பிரக்கெட் அருள் கமா பிரார்த்தனை. அப்ப அல்லாஹ் அருள் புரிகிறானா பிரார்த்தனை செய்கின்றானா, அல்லது மலக்குமார்கள் அருள் புரிகிறார்களா பிரார்த்தனை செய்கிறார்களா என்பதை வாசகர்கள் முடிவெடுங்க. நாங்க முடிவு சொல்ல மாட்டோம், நாங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் என்ற மாதிரி ஒரு மூடலான நிலையில, குழப்பமான நிலையில இந்த தர்ஜுமா என்ன செஞ்சு இருக்குது, அந்த மொழிபெயர்ப்பை இடைநிறுத்தி வச்சிருக்குது. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? இதை ஒரு பாமரன் வாசிச்சா எப்படி புரிஞ்சு கொள்வான்? ஒரு பொதுமகன் வாசிச்சா எப்படி புரிஞ்சு கொள்வான்? அல்லாஹும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்கன்னு வருது. ஸலவாத் என்றால் இரண்டு கருத்தும் புரியலாமாம். அருள் என்றும் புரியலாம், பிரார்த்தனை என்றும் புரியலாம். அப்படி என்றால் அல்லாஹு அருள் புரிவதாக, இந்த நபி மீது அருள் புரிவதாகவும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அல்லாஹ் இந்த நபிக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் புரிந்து கொள்ளலாம். இப்படி புரிஞ்சா அல்லாஹ் நபிக்காக பிரார்த்தனை செய்கிறார் என்று வந்தால் அல்லாஹ்க்கு மேல இன்னொரு அல்லாஹ் இருக்கிறதா கருத்து வந்துடும். அல்லது மலக்குமார்கள் இந்த நபி மீது ஸலவாத் சொல்வதாக வருகிறது. அப்ப மலக்குமாறு ஸலவாத் சொல்வது என்று சொன்னால் மலக்குமார்கள் நபி மீது அருள் புரியவும் முடியும், அல்லது மலக்குமார்கள் நபி மீது பிரார்த்தனை செய்யவும் முடியும். அப்ப மலக்குமார்கள் நபி மீது ஸலவாத் சொல்றதா வருது. மலக்குமார்கள் நபிக்காக அருள் புரியலாம், அல்லது மலக்குமார்கள் நபிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் என்ற இரண்டு விதமான கருத்தும் குழப்பமான நிலையில இந்த மொழிபெயர்ப்புல வச்சுட்டாங்கண்டா, ஒரு பொதுமகன் இந்த மொழிபெயர்ப்பாக்க பார்க்கும்போது அக்கீதாக்கு மாற்றமா புரிஞ்சு கொள்ளலாம். இதை எப்படி மொழிபெயர்க்கணும், எந்த இடத்துல எந்த தன்மையில எந்த அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டு இருக்குது என்ற அடிப்படையை வச்சு மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு வசனம். இது முக்கியமான ஒரு வசனம். இது ஒரு முத்தசாபியாத்தான வசனம். இந்த முத்தசாபியாத்தான வசனம் ரெண்டு கருத்து தர்ற மாதிரி இருக்குதுன்னு விளங்கிதான் ரெண்டு கருத்தையும் போட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு சொல்லும் போது இஸ்லாத்துல அடிப்படையை உணர்ந்து மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றால் போல் ஒரு விளக்கத்தை சொல்லணும். எப்படி வரலாம்? இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, அல்லாவும் வானவர்களும் இந்த நபி மீது ஸலவாத் சொல்றாங்கண்டா எப்படி புரியணும்? யாருக்கு எந்த தன்மையை வச்சு எந்த அதிகாரத்தை வச்சு இந்த மொழிபெயர்ப்பை கொடுக்கணும்? அல்லாஹ்க்கு தான் அருள் புரிய முடியும், வானவர்களுக்கு அருள் புரிய முடியாது. அப்ப வானவர்களுக்கு அருள் புரிய முடியுமா? முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் வரும் பொழுது அல்லாஹ் மனிதருக்கு நபியின் மீது அருள் புரிவதாகவும், வானவர்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை வானவர்கள் வேண்டுவதாகவும் முடிவெடுத்து கொண்டா அக்கீதாக்கு மாற்றம் இல்லாம இந்த மொழிபெயர்ப்பு வந்துடும் என்ற ஒரு அடிப்படையை புரிஞ்சு மொழிபெயர்த்து இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான், வானவர்கள் இந்த நபிக்காக அல்லாவின் அருளை வேண்டுகிறார்கள் என்று மொழிபெயர்க்க வேண்டிய வசனத்துல பிரக்கெட்டுக்குள்ள அருள் கமா பிரார்த்தனை என்று போட்டா யார் எப்படி புரிஞ்சு கொள்வாங்க? இது ஒரு பிரச்சனையா வராதா? இதை சிந்திக்கிறது இல்லையா என்றது இன்னொரு விஷயம். அடுத்தது பாருங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க, குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுவாங்க. அதுக்கு நாம தானே வழி வச்சிருக்கிறோம். சரியான ஒரு தர்ஜுமா மொழிபெயர்ப்பை நாம் கொடுத்திருந்தா முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாம் மீது விரல் நீட்ட முடியாத அளவுக்கு, இஸ்லாத்தை நோக்கி விரல் நீட்ட முடியாத அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலை இருந்திருக்கும். ஆனா எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? உதாரணமா சொல்றதா இருந்தா 2வது அத்தியாயத்தில் 192வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த 2வது அத்தியாயத்தில் 192வது வசனம் எப்படி வருதுன்னு சொன்னா, வகாத்திலுஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வ யகூன தீனு லில்லாஹ். எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க? அன்றியும் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாஹ்விற்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இப்படி மொழிபெயர்த்தா முஸ்லீம் அல்லாதவன் என்ன சொல்லுவான்? முஸ்லீம் அல்லாதவனை கொலை செய்ய வேண்டும், முஸ்லீம் அல்லாதவனை கண்ட இடத்துல வெட்டணும், குத்தணும் என்று இஸ்லாம் போதிக்குது, குர்ஆன் போதிக்கிற வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லையா? இந்த வசனத்துல அல்லாவுக்கு தீன், இந்த மார்க்கம் உரியதாகும் வரைக்கும் போர் செய்யுங்கள் என்று மொழிபெயர்த்தா
முஸ்லிம் அல்லாதவன் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் கொலை செய், போராடு என்ற மாதிரி ஒரு கருத்து வரும். அப்படி ஒரு கருத்து வர்ற மாதிரியா இந்த வசனம் இருக்குது. அடுத்த வசனத்துல தொடர்ச்சி என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்கிறான், ஃபைனின் தஹு ஃபலா உதுவான இல்லா அலல் லாலிமீன். அவர்கள் விலகி கொண்டால் அநியாயக்காரர்களுக்கு எதிராகவே தவிர அடுத்தவர்கள் மீது எந்த வரம்பு மீறுதலும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிதான் இவங்க மொழிபெயர்க்கிறாங்க. எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகி கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்களை துன்புறுத்தி பகமை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒருத்தன் விலகுறான், போர் செய்யாம விலகுறான், அவன் மீது எந்த ஒரு எதிர் நடவடிக்கையும் இல்லை என்று இஸ்லாம் சொல்றதாக இவங்களுடைய மொழிபெயர்ப்பிலே சொல்றாங்க. இந்த இரண்டாவது பகுதி மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் முதல் பகுதி மொழிபெயர்ப்பு தவறுண்டாகுதா இல்லையா? மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகும் வரைக்கும் போர் செய்யுங்கள் என்றா, அவங்க போர்ல இருந்து விலகினாலும் இல்லாவிட்டாலும் முஸ்லிமாகும் வரைக்கும் அவங்களோட போர் செய்யணுமா இல்லையா? அப்படி போர் செய்யணும் என்று கருத்து வரும். அப்படியே அந்த வசனம் சொல்லுது, அவங்க போர்ல இருந்து விலகினா அவங்கள விட்டுருங்க, அவங்களோட சண்டைக்கு போகாதீங்க. அப்ப அவங்க விலகி கொண்டாங்க, சமாதானமாகிட்டாங்க, அநியாயம் செஞ்சாதான் நீங்க அவங்களுக்கு எதிராக போர் செய்யணும் என்று வரும் என்றால், இங்கே முதல் பகுதியில் வரக்கூடிய தீன் என்ற வார்த்தைக்கு மார்க்கம் என்று அர்த்தம் கொடுப்பதா அல்லது அதிகாரம் என்று அர்த்தம் கொடுப்பதா? தீன் என்றா பல அர்த்தங்களை கொண்ட வசனம் தானே, வார்த்தை தானே. அதுக்கு மார்க்கம் என்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி அதிகாரம் என்ற அர்த்தம் இருக்குதா இல்லையா? அந்த அர்த்தத்தின்படி இந்த இடத்துல அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியதாகும் வரைக்கும் போர்க்களத்தை பத்தி பேசுது. போர்க்களத்தில் எதிரிகள் வருவார்கள், நம்மை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு படை போர் செய்கிறது, தனது குடிமக்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் போர் செய்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அதிகாரம் வரும் வரைக்கும் போர் செய்யுங்க வருது. அவங்க போர்ல இருந்து விலகி போனாங்கன்னு அதிகாரம் அல்லாஹ்க்கு வந்துருச்சு, இனிமேல் அவங்களோட போர் கிடையாதுன்னு அர்த்தம் ஆகிரும். இதானே பொருத்தமான அர்த்தம். இதுக்கு மார்க்கம் அல்லாஹ்க்கு ஆகும் வரைக்கும் என்று சொன்னா அவங்க போர்ல இருந்து விலகினாலும் இல்லாட்டிலும் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் போர் செய்யணும் என்று கருத்து வருமே. இதை சிந்திக்காமல் மொழிபெயர்த்ததனால் முஸ்லிம் அல்லாதவர்களில் அடிப்படைவாதிகள், மத தீவிர போக்குள்ளவர்கள் இந்த வசனங்களை ஆதாரம் காட்டி, உங்க மொழிபெயர்ப்புல தானே இருக்குது, தீன் என்று சொன்னா அதிகாரம் இல்ல மார்க்கம் என்று நீங்க தானே மொழிபெயர்த்து வச்சிருக்கிறீங்க, அப்ப நீங்க பலவந்தமா இஸ்லாத்துக்கு ஆக்கள் எடுக்கிறீங்களா என்று விமர்சனத்துக்கு வழி திறக்கிற மாதிரி சவுதி அரேபியாவின் தர்ஜுமாவில் கருத்துக்கள் இருக்கிறது. அதனால தான் இதை புறக்கணிக்க சொல்றோம். இந்த தர்ஜுமாக்கள்ல கவனம் செலுத்தி இல்லை, எதுலையுமே மொழிபெயர்ப்பு அக்கீதால கவனம் செலுத்தி இல்லை, கொள்கை விஷயத்துல கவனம் செலுத்தி இல்லை, இஸ்லாத்துல ஏனைய வசன குர்ஆன்ல சொல்லப்படுற ஏனைய வசனங்கள்ல கவனம் செலுத்தி இல்லை. முஸ்லிம் அல்லாதவன் என்ன நினைப்பான் ஏது நினைப்பான், இந்த மார்க்கத்தை கொச்சப்படுத்துற மாதிரி முன்னுக்கு பின் வசனங்கள் முரண்படுற மாதிரி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது சவுதிக்காக வேண்டி, சவுதி அரசாங்கத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு விதத்துல ஜால்ரா தட்டுறதுக்காக ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்களே தவிர இதுல முழு கவனம் இந்த மார்க்கத்துல பற்றின் அடிப்படையில் எடுக்கப்படவில்லை என்று விளங்குது. நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சகோதரர் பிஜே அவர்களுடைய தமிழ் தர்ஜுமா இருக்கிறது. அந்த தர்ஜுமாவை நீங்க எடுத்து பாருங்க, இதெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அடிப்படை அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன, அக்கீதால ஒவ்வொரு தன்மை உள்ளவர்கள் ஒவ்வொருவருடைய பண்பு எப்படி வரணும், வானவர்களுடைய பண்பு என்ன, மலக்குமார்களுடைய பண்பு என்ன, நபிமார்களுடைய அதிகாரம் என்ன, எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு முரண்படாமல் அழகிய முறையில் இஸ்லாத்த அனைத்து விதமான கருத்துக்களையும் பாதுகாத்த ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. விளக்கங்கள் கொடுத்தா அதுக்கு அந்த சாலி அந்த சலஃபு சாலின் இன்னாருடைய விளக்கம் என்றெல்லாம் சொல்லாம நபியின் விளக்கம் இருக்கிறதா அந்த விளக்கத்தை பொருத்தமான முறையில், அல்லது இன்னொரு வசனத்தின் விளக்கம் இருக்கிறதா அந்த வசனத்தை ஆதாரமாக்கி அழகான முறையில் ஒரு மொழிபெயர்ப்பு எளிய நடையில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மொழிபெயர்ப்புல சவுதி மொழிபெயர்ப்பு இருக்குதே, இதை வாசிச்சு முடிச்ச உடனே நீங்க தமிழ்லையும் PhD முடிச்சிருவீங்க. ஏண்டா அந்த அளவுக்கு பண்டைய காலத்துல தமிழை போட்டு அகராதி எல்லாத்தையும் தேடி பார்த்து பிடிச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மொழிபெயர்ப்பை கஷ்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா மொழி நடை இலகுவான முறையில் சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமா இருக்கிறது. 509க்கும் மேற்பட்ட குறிப்புகள், கிட்டத்தட்ட 515 குறிப்பு போட்டுட்டாரு. அந்த குறிப்புகளோட விளக்கங்களோட அழகிய நடையோட ஒரு அற்புதமான பொருள் அட்டவணையோட அனைவரும் புரியக்கூடிய விதத்தில் இஸ்லாத்தின் அக்கீதாவை பாதுகாக்கும் விதத்தில் சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமா இருக்கிறது. அதில மனிதன் என்ற வகையில் தவறு இருக்கலாம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சுட்டி காட்டப்பட்டால் திருத்தப்பட்டு போய்கொண்டே இருக்கும். இதுல இருக்கிற மாதிரி சுட்டி காட்டப்பட்டும் திருத்தப்படாத நிலையில் இருக்காது நாம் அறிஞ்ச வகையில். அந்த வகையில சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமாவை மிகவும் பொருத்தமான ஒரு தர்ஜுமாவாக நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். அதனுடைய சிங்கள மொழிபெயர்ப்பை நான் மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்பு 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்புகள் என்ன செய்யுங்க, மக்களுக்கு அதிகமாக கொடுங்க.
இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்திகளையும் சத்தியத்தையும் கொள்கையையும் மாற்று மதத்தில் உள்ளவர்களும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த தர்ஜுமா அமைந்திருக்கிறது. இதனால் தான் சவுதி தர்ஜுமா வேண்டாம், இந்த தர்ஜுமாவை சகோதரர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமாவை அனைவரும் பயன்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்லி வர்றோம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார், பெண்களுக்கு காது குத்தலாமா, முழுமையான விளக்கம் தரவும் என்று கேட்டிருக்கிறார். பல சந்தர்ப்பங்களில் பதிலளிக்கப்பட்ட ஒரு கேள்விதான். என்றாலும் அந்த சகோதரர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் இதற்கு விரிவாக விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக அறிஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பலத்த கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த பெண்கள் காது குத்தலாமா என்று சொல்லக்கூடிய விஷயம். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? நேரடியாக பெண்கள் காது குத்தக்கூடாது என்று சான்று இல்லாத நேரத்தில், அல்லது நேரடியாக அதை பெண்கள் காது குத்த வேண்டும் என்பதை ஊக்குவித்து அதை வற்புறுத்தி வலியுறுத்தி எந்த செய்தியும் வராத ஒரு நேரத்தில் இதற்கு நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு செய்துதான் இந்த விஷயத்திலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். நேரடியாக எடுத்த எடுப்பில் இது கூடும் என்றோ அல்லது கூடாது என்றோ சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் இது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா இல்லையா என்பதை இன்னும் துணை ஆதாரங்கள், வேறு சில ஆதாரங்கள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொதுவாக மனிதர்களுடைய படைப்பில் ஒரு அழகிய வடிவத்திலே அல்லாஹு தாலா நம்மளை படைச்சிருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் பல வசனங்களில் நமக்கு எடுத்து காட்டுறான். திருமறை குர்ஆனில் 95வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதர்களை மிகவும் அழகான வடிவத்திலே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், மனிதனை படைக்கிறது சம்பந்தப்பட்ட சில செய்திகள் அல்லாஹ் குறிப்பிட்டு, மனிதர்களை இப்படி செஞ்சோம், நுத்துஃபாவாக்கினோம், பின்னர் நுத்துஃபாவை நாங்கள் அலக்காவாக்கினோம், பின்னர் அலக்காவை முழுகா ஆக்கினோம். அல்லாஹ் பல கட்டங்களை சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் சொல்லும்போது அத்ததுஊன பஅலன் வததரூன அஹ்சனல் ஹாலிகீன், அழகிய படைப்பாளனாகிய அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் பஅல் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சிலையிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹ் தாலா திருமறை குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் 25வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் வஹலக குல்ல ஷைஇன் வகத்தரஹு தக்தீரா, அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அளவு நிர்ணயத்துடன் படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனுடைய படைப்பு உட்பட எல்லா விதமான படைப்பையும் எந்த அளவில் எந்த அமைப்பில் எப்படி படைக்கப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் அழகிய முறையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்போ பெண்கள் ஒரு காதை குத்துற நேரத்தில் என்ன நடக்குது? எல்லா பெண்களும் சேர்ந்து பெண்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்குரிய ஒரு அடையாளமாக காதை குத்தி கொள்ளுகின்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட படைப்புல ஒரு குறை இருப்பதாக சொல்ல வர்றாங்க. அல்லாஹ் பெண்களை சில அம்சங்களோட ஆண்களிடம் வேறுபட்ட நிலையில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனால் பெண்கள் காதில் ஓட்ட போடுறதுனால அல்லாஹ் அழகான முறையில் படைத்திருக்கக்கூடிய இந்த காதை சேதப்படுத்தி அதுக்கு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு கம்மலை குத்தி கொண்டால்தான் நாங்கள் பெண்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று பெண்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை அம்சமாக இந்த காது குத்துறதை எடுத்து காட்டுறாங்க. இது அல்லாஹ்வுடைய அந்த அழகிய படைப்பை குறை சொல்ற மாதிரி வருதா இல்லையா? எல்லாத்தையும் அளந்து அல்லாஹ் அளவோடு ஒரு நிர்ணயத்தோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறதா சொல்றானே, அதை குறை சொல்ற மாதிரி வருதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய படைப்பை குறை சொல்லுகின்ற ஒரு அம்சம் இதுல சேருது. அடுத்ததா என்ன வருது? அல்லாஹ்ட படைப்புல மாற்றம் செய்கிறது. அல்லாஹ் காது அழகா படைச்சிருக்கிறான், காதுல சோனை என்ற இந்த பகுதியில அழகிய முறையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சதையை நிரப்பி வச்சிருக்கிறான். சரியா காத மனிதண்ட 2 பகுதியில 2 சைட்ல வர்ற மாதிரி ஆக்கி மனுஷனை நேராக நிமிர்த்தி வைக்கக்கூடிய, பேலன்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய அம்சங்கள் உள்ளடக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இந்த 2 காதுகளை அமைச்சிருக்கிறான். எல்லா விதமான சத்தங்களையும் அழகிய முறையில் செவியேற்று அது அழகான முறையில் மூளைக்கு மெசேஜை கொடுக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் இந்த காது அமைச்சு வச்சிருக்கிறான். இந்த ரிசீவரில் என்ன செய்கிறாங்க? இவங்க ஒரு ஓட்டையை போடுறாங்க. இந்த ஓட்டையை போடுறதுனால என்ன வருது? அல்லாஹ்ட படைப்புல மாற்றம் ஏற்படுது. அல்லாஹுவின் படைப்பில்
மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய இந்த அதிகாரத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்தானா? அல்லாஹ் அதை அனுமதிக்கிறானா? அல்லாஹ் அதை அனுமதித்து சிலாகித்து பேசுகிறானா? அல்லது அது சைத்தானுடைய ஒரு செயலாக அல்லாஹ் குறிப்பிடுறானா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 118 119வது வசனங்கள் என்ன சொல்லுது? சைத்தான் அல்லாஹ் கிட்ட ஒரு வரம் கேட்கிறான். மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வரம் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? லஅனஹுல்லா, அல்லாஹ் சைத்தானை சபிக்கின்றான். வக்கால, சைத்தான் கூறுகிறான், இப்லீஸ் கூறுகிறான், லஅத்தஹிதன்ன மின் இபாதிக்க நசீபன் மஃப்ரூலா, உன்னுடைய அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட சாராரை நான் வழிகெடுத்து விடுவேன் என்று சபதமிடுகிறான். இன்னும் சொல்கிறான், வல உலில் அன்னஹும், நான் அவர்களை வழிகெடுத்து விடுவேன். வல உமன்னி அன்னஹும், அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவேன். வல ஆமுர் அன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். என்ன செய்வார்கள்? ஃபல யுபத்தி குன்ன ஆதானல் அன்ஆம், கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து விடுவார்கள். வல ஆமுர் அன்னஹும், மேலும் நான் கட்டளையிடுவேன். ஃபல யுகையுருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். சைத்தான் அந்த வரம் எடுக்கின்ற நேரத்தில் மனிதர்களை வழிகெடுப்பேன் என்ற ஒரு சபதம் போட்டு அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பை கேட்கிறான். இதுக்கு எனக்கு வாய்ப்பு தா, எனக்கு சந்தர்ப்பம் தா என்று அல்லாஹ்விடம் கேட்கிறான். அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். இன்ன கமினல் முன்தரின் என்றான் அல்லாஹ். உனக்கு வாய்ப்பு அவகாசம் வழங்கப்பட்டு விட்டது, வரம் கொடுக்குறேன் அப்படின்றான் அல்லாஹ். எப்படி வழிகெடுப்பேன் என்றான்? வல உளில் அன்னஹும், சவறான வழியை காட்டுவேன். வல உமன்னி அன்னஹும், ஆசை வார்த்தை சொல்லுவேன். வல ஆமுர் அன்னஹும் யுபத்தி குன்ன ஆதானல் அன்ஆம், கால்நடைகள காதுகளை வெட்டுற அளவுக்கு அவர்களுக்கு நான் கட்டளை போடுவேன். மிருகங்கள் எல்லாம் நீ வெட்டு, பலி கொடு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இதை நீ அறுத்து பலியிடு, இப்படியெல்லாம் வழி கெடுப்பேன். வல ஆமுர் அன்னஹும், மீண்டும் கட்டளையிடுவேன். ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகளையே அவர்கள் மாற்றி விடுவார்கள். அல்லாஹ் ஒரு சீரா ஒரு விஷயத்தை படைச்சு வச்சிருப்பானா, அதை டேமேஜ் பண்ண வைப்பேன், அதை சீர்குலைய வைப்பேன். இது நான் எனக்கு ஒரு வாய்ப்பாக மனிதர்களை வழி கெடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக ஒரு வழிமுறையாக நான் ஆக்குவேன் என்று சைத்தான் கேட்டிருக்கிறானே. அல்லாஹ் படைச்ச படைப்புல மாற்றம் ஏற்படுத்துவது சைத்தானிய செயலாக, இப்லீஸின் செயலாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? இந்த காதுல ஓட்ட போடுறது அல்லாஹ்ட படைப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதா இல்லையா? இது நேரடியாக நாங்கள் சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்குது? அல்லாஹ்ட படைப்புல மாற்றம் ஏற்படுத்துறது தான். அல்லாஹ் அழகான வடிவத்தில் படைச்சிருக்க நாங்கள் ஓட்டையை போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? இதில் மாற்றம் செய்கிறோம் என்றது விளங்குதா இல்லையா? அப்போ இது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய ஒரு காரியமாக ஆகுமா? இதை சிந்திக்கணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லஅனல்லாஹுல் வாசிமாத் வல் முஸ்தௌஷிமாத், பச்சை குத்திவிடும் பெண்களுக்கும் பச்சை குத்திவிடுமாறு கோரிக்கை வைக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் முத்தனம்மிசாத், முகத்தில் இருக்கும் முடிகளை அகற்றிக் கொள்வதற்காக கோரும் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அதே மாதிரி வல் முத்தஃபல்லிஜாத்திலில் ஹுஸ்னி, அழகுக்காக வேண்டி யாரெல்லாம் அறத்தால் பற்களை தேய்த்து கொள்கிறார்களோ அத்தகைய பெண்களுக்கும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அதே போன்று அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அழகுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய படைப்பில் யாரெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அந்த ஷைத்தான் இப்லீஸ் கேட்டானே, ஷைத்தானின் தந்தை இப்லீஸ் கேட்ட அந்த காரியத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காது குத்துற வேலையை பார்க்கணுமா? காது கம்மல் போடுவதை பற்றி இப்போ சொல்லலை. இந்த கம்மல் போடுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று காதை ஓட்டையாக்கி கம்மல் போடுறது, அல்லது ஓட்டையாக்காத விதத்தில் கம்மல் போடுறது. இந்த கம்மலை பொறுத்தளவில் தன்னுடைய கணவன் அல்லது நெருங்கிய உறவினர்களை தவிர ஏனையவர்களுக்கு தெரியாத விதத்தில் தான் இந்த ஆபரணங்களை கூட இந்த அலங்காரத்தை கூட வெளிப்படுத்தலாம். அப்படி தன்னுடைய நெருங்கிய உறவினர்களோடு தனது கணவனுக்கு மாத்திரம் காட்டக்கூடிய இந்த அழகில் கூட காதை ஓட்டையாக்கலாமா என்று கேட்டால் ஓட்ட போட முடியாது, அந்த அல்லாஹ்ட படைப்புல மாற்றம் செய்ய முடியாது என்று இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துதா இல்லையா? நேரடியாக காது குத்த வேண்டாண்டு வராட்டிலும் அல்லாஹ்ட படைப்புல மாற்றம் செய்வதில் இது அடங்குமா இல்லையா? இதை சிந்திக்கணும். அப்ப இந்த 2 அடிப்படையில், அல்லாஹ்ட படைப்பை குறை சொல்ற என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றம் செய்கிற என்ற அடிப்படையிலும்
காது குத்துவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் ஒரு சில சகோதரர்கள் காது குத்தலாம் என்ற கருத்தில் உள்ள சகோதரர்கள் சில சான்றுகளை எடுத்து காட்டி இஸ்லாத்தில் காது குத்துறதெல்லாம் தடை பண்ணல என்ற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க. அந்த செய்தி என்னன்னு கேட்டால் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 98வது செய்தி. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தினத்தில் பெண்கள் பகுதிக்கு சென்று அவர்களுக்கு சொற்பொழிவு கேட்காததுனால ஆண்களுக்கு பயான் நிகழ்த்தி விட்டு மீண்டும் பெண்கள் பகுதிக்கு சென்று பயான் நிகழ்த்துறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், ஹரஜ வ மாவு பிலாலுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு செல்கிறார்கள். ஃபலன்ன அன்னஹு லம் யுஸ்மிஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொற்பொழிவு அவர்கள் கேட்கவில்லை என்று நினைத்து செல்கிறார்கள். ஃபவஅலஹுன்ன, அந்த பெண்களுக்கு அழகிய முறையில் உபதேசம் செய்கிறார்கள். வ அமரஹுன்ன பிஸ் சதகா, பெண்களுக்கு சதகா செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்படி கட்டளையிட்ட உடனே பெண்கள் என்ன செய்தார்களாம், ஃபஜஅலத் இம்ரஅத்து துல்கியல் குர்த வல் ஹாத்தம, ஒரு பெண் தன்னுடைய காதணிகளையும் மோதிரங்களையும் கலட்டி போட்டாள் என்று அந்த செய்தியில் வருது. இந்த செய்தி ஆதாரம் காட்டி ஒரு பெண் குர்த்து போட்டிக்கிறாங்க, அந்த பெண் காது கம்மல் குத்தி இருக்கிறாங்க, அதனால கம்மல் போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு, ஓட்ட போடலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு எனும் விதத்தில் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க. இந்த செய்தியில் அல்லாஹ்வோட படைப்பை மாற்றம் செய்கிற விதத்தில் காதுகளில் ஓட்டை போடலாம் என்பதற்கு எந்த ஒரு வாசகமும் இடம்பெறலை. ஆனால் என்ன வருது, காது பூ போட்டாங்க, கம்மல் போட்டாங்க என்று வருது. இந்த கம்மல் போட்டாங்கன்னு வாரதை வச்சு அல்லாஹ்வோட வசனங்களுக்கு மாற்றம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் பெண்கள் காதுகளில் ஓட்டை போட்டு கொண்டார்கள் என்று முடிவெடுப்பதா, அல்லது அந்த வசனத்துக்கு மாற்றம் செய்யல ஆனால் அது அல்லாத விதத்தில் ஒரு கம்மலை போட்டிருந்தாங்க என்று முடிவெடுப்பதா? சஹாபாக்கள் மீது, சஹாபிய பெண்கள் மீது நல்லெண்ணம் வைத்து ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால், காதில் ஓட்ட போட்டால் நேரடியாக அல்லாஹ்வோட படைப்புக்கு மாற்றம் செய்கிறது தெளிவாகுது. அப்போ அல்லாஹ்வோட படைப்புக்கு மாற்றம் செய்வது சைத்தானிய செயலாக கருதப்படுது. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்டுறாங்க, அப்போ கண்டிப்பாக அது பலிக்கும் என்று இருக்கும் நிலையில் சஹாபிய பெண்கள் காதில் ஓட்ட போட்டு இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. சஹாபிய பெண்கள் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த ஹதீஸை நாங்கள் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் அவங்க ஓட்ட போட்டு இருக்க மாட்டாங்க, அது அல்லாத வேறொரு வடிவத்தில் காதில் ஒரு கம்மலை போட்டு இருப்பாங்க, தொங்கும் விதத்தில் போட்டிருப்பாங்க. இந்த காலத்தில் கூட டஸ்ஸல் அந்த இந்த பேரில் பல வடிவங்களில் வருது. அந்த காலத்தில் அந்த சிஸ்டம் இருந்திருக்கும், காதில் தொங்குற விதத்தில் ஒரு கம்மலை கூட போட்டிருக்கலாம் என்று நல்லெண்ணம் வைக்கலாம். இல்லை, அப்படி நல்லெண்ணம் வைக்க மாட்டோம், அவங்க அந்த படைப்புக்கு மாற்றம் செஞ்சாங்கன்ற மாதிரி நீங்கள் புரிகிறதா இருந்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? சரி, அவங்க காதில் ஓட்ட போட்டாங்கண்டா ஆரம்பத்தில் போட்டிருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்ன பிறகு அந்த மாதிரி போடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க என்று தான் முடிவெடுக்கணும். ஏனென்றா காதுக்கு ஓட்ட போடுறது அல்லாஹ்வோட படைப்புக்கு மாற்றம் செய்கிறதுன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அப்போ அப்படித்தானே முடிவெடுக்கணும். ஏற்கனவே போட்டவங்க, காது குத்தினவங்க, அதனால் ஓட்டை ஆனதுனால அதை தடுக்க முடியாது. காது பூவை கலட்டினாலும் திருப்ப என்ன செய்யும், அந்த காதில் ஓட்டை ஏதோ ஒரு விதத்தில் விளங்க தான் செய்யும், ஓட்டை இருக்க தான் போகுது, அந்த காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க. எனவே அதை நபிகள் நாயகம் அனுமதிச்சாங்கன்னு புரியணுமே தவிர புதுசாக ஒருத்தர் காதில் ஓட்டை போடுறதுக்கு அது ஆதாரமாகுமான்னு கேட்டால் ஆதாரம் ஆகாது. முதல்ல நல்லெண்ணம் வைக்கணும். சஹாபிய பெண்கள் மார்க்கத்தை புரிஞ்சு இப்படி அல்லாஹ்வோட படைப்புல மாற்றம் செய்திருக்க மாட்டார்கள் என்ற நல்லெண்ணத்தில் இது ஹதீஸ் அணுகணும். இல்லை, அப்படி அவங்க போட்டு காதில் ஓட்ட போடாமல் இருந்தாங்கன்றதுக்கு நேரடி வாசகம் இல்லை என்று புரிந்து கொள்வதாக இருந்தால், அப்படி வாதிடுவதாக இருந்தால், சரி போட்டு இருந்தாங்க, ஓட்டை இருந்துச்சு, அதனால ரசூல் அதை ஓட்ட போட்டதனால இதுக்கு பிறகு தடுக்கிறதுல அர்த்தம் இல்லை, ஏன்டா ஓட்ட போட்டுட்டாங்க, அது எப்படி அடையாளம் இருக்கத்தான் போகுது என்ற அடிப்படையில் அதை அனுமதித்தார்களே தவிர இனிமேல் யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி காதில் ஓட்ட போட்டுக் கொள்ளக்கூடாது, குத்தி கொள்ளக்கூடாது என்று புரிந்து கொண்டால் அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையை நாம் புரிந்ததாகவும் ஆகிவிடும், ஹதீஸை புரிந்ததாகவும் ஆகிவிடும். இரண்டுக்கும் முரண்படாத விதத்தில் அனைத்தையும் ஜம்ம செய்து ஒன்று சேர்த்து ஒரு விளக்கம் கொடுத்ததாக ஆகுமே தவிர மனோ இச்சைப்படி எனவே அனைத்து பெண்களும் புதிய குழந்தைகளுக்கெல்லாம் காது குத்துங்க என்ற முடிவுக்கு வந்தா அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு செயலை தான் செய்கிறாங்க, ஷைத்தானிய செயலை தான் செய்கிறாங்க, ஷைத்தானின் தந்தை இப்லீஸின் செயலுக்கு வக்காலத்து வாங்குறாங்க என்று வருமே தவிர இதை தவிர அதுக்கு சொல்வதற்கு வேறு வார்த்தை இல்லை. எனவே இந்த காது குத்துற விஷயத்தில் நம்ம சமூகம் புரிந்துணர்வோடு வாழணும், அதை புரிஞ்சு கொள்ளணும்.
இந்த வழிகேட்டிலிருந்து சைத்தானிய செயலிலிருந்து நம் அனைவரும் விடுபட்டு வர வேண்டும். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மிம்பர் மேடையின் படிகள் கட்டாயம் 3ஆகத்தான் இருக்க வேண்டுமா, 3ஐ விட அதிகமாக இருப்பது தவறானதா என்று கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதிலை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தில் சில அடிப்படைகளை புரிஞ்சு கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை ஒரு 3 விதமாக நாங்கள் பிரித்து பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை அதை புரிஞ்சு கொள்கிற விதத்தில் 3 வகைகளாக அந்த செயல்களை பிரிக்கலாம். முதலாவது செயல் என்னென்று சொன்னால், முற்றிலும் வணக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்கள், இபாதத்து, நேரடியாகவே இபாதத்தாக இருக்கும். அதில் எதுவுமே உலக காரியங்கள் சேர்ந்திருக்காது. தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம், இது இபாதத்து தான் என்று புரிஞ்சு கொள்கிற விதத்தில் சில செய்திகள், அதை வச்சு நாங்கள் இபாதத்தை முடிவு செய்வோம். சில காரியங்கள் எப்படி வரும் என்று சொன்னால், முற்றிலும் உலகம் சார்ந்த செயலாக இருக்கும். அதில் இபாதத் சார்ந்த எந்த ஒரு செயலும் இருக்காது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது பயணித்தார்கள் என்று இருக்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய யாருக்கும் தூண்டலை. நீங்கள் பயணிக்கும் பொழுது ஒட்டகத்தின் மீது பயணியுங்கள், அதுதான் சிறந்தது, இப்படி எதுவுமே தூண்டி இருக்க மாட்டாங்க, வலியுறுத்தி இருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் எது தனக்கு வசதியாக இருந்துச்சோ, எது உலகத்தில் ஒரு பொருளாக கிடைச்சிச்சோ அதை பயன்படுத்தி கொண்டாங்க. அதனூடாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டாங்க. அது அல்லாமல் இப்படி தான் இதை செய்யணும் என்றெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலக காரியங்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹது போர்க்களத்தில் வெட்டு காயம் படுது. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓலை பாயோண்ட பற்ற வச்சு அதனுடைய சாம்பலை எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய காயத்தில் தேய்ச்சி விடுறாங்க. இதை யாராவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்து விட்டார்கள், எனவே யாருக்காவது வெட்டுக்காயம் வந்தால் சாம்பலை எடுத்து தடவி கொள்ள வேண்டும் என்று சாம்பல் ஃபத்வா கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டாங்க. எப்படி புரிஞ்சு கொள்வாங்க? அந்த காலத்தில் இருந்த மருத்துவத்தில் அவங்க புரிஞ்சு கொண்டதை நடைமுறைப்படுத்தினாங்க. இது உலகம் காரியத்தை சேர்ந்தது. ஆரம்பத்தில் நான் சொன்னது இபாதத் சார்ந்தது. அது ரசூலா 2 ரக்காத் தொழுந்தாங்கண்டா அது 2 ரக்காத் தொழுந்தாங்கண்டா அது இபாதத் தான். அதில் உலகம் எதுவுமே கலந்து இருக்காது. 2வது சொன்னது உலக காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பயணம் செஞ்சா எதில் பயணம் செஞ்சாங்க, என்ன உடுத்திருந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட தேவையை கருத்தில் கொண்டு செஞ்சது. இதுக்கு மார்க்கம் சம்பந்தப்படாது. 3வது ஒரு காரியம் இருக்கும். அது எப்படிப்பட்ட காரியம்? அது ஒரு வணக்கமாக இருக்கும், ஆனால் அதில் உலக காரியமும் கலந்துருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காரியங்களில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மிம்பர் மேடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மால உரை நிகழ்த்துறாங்க. இந்த உரை நிகழ்த்துவது என்பது அது இபாதத்து, அது உலக காரியம் இல்லை. ஆனால் அந்த வணக்கத்தை, அந்த இபாதத்தை செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மேடையை பயன்படுத்தினாங்க தானே. இந்த மேடையை பொறுத்தளவில் இது இபாதத்தில் அடங்குமா இல்லையா என்றதை அந்த செய்தியை உன்னிப்பாக கவனித்தால் தான் புரியும். இபாதத்தில் அடங்கினா இபாதத்துன்னு அறிவிச்சிடணும். இபாதத்து அடங்கலைன்னு சொன்னால் இது இபாதத்துக்கு அடங்காதுன்னு அந்த செய்தியை பொறுத்து, அதில் வாசகங்களை பொறுத்து, அதை ரசூலை வலியுறுத்தினாங்களா இல்லையான்றதை பொறுத்து நாங்கள் முடிவு செய்யணும். அந்த வணக்கத்தை செய்வதற்குரிய ஒரு நிபந்தனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலக காரியத்தை போட்டால், இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ரசூல்லா ஈச்சப்பழம் சாப்பிட்டாங்க. ஈச்சப்பழம் சாப்பிட்றது ரசூல்லாவுடைய ஆதத்தில் இருந்தது, பழக்க வழக்கத்தில் இருந்தது. எல்லாரும் ஈச்சப்பழம் சாப்பிட்றது சுன்னத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் நோன்பு திறக்கும் பொழுது, நோன்பு திறக்கிறது ஒரு இபாதத்து, அல்லாஹ்க்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்குது. அந்த நோன்பு திறக்கும் இபாதத்தில் ஈச்சப்பழத்தை பயன்படுத்துங்க, பேரித்தம்பழத்தை கொண்டு நீங்கள் நோன்பு திறங்கள் என்று ரசூலா சொல்றாங்க. பாருங்க, உலகத்தை அந்த இபாதத்தோட சம்பந்தப்படுத்துறாங்க, தொடர்புபடுத்துறாங்க. தொடர்புபடுத்தும் போது இப்ப இது அவசியமாகுமா இல்லையா? அந்த செய்தியை பொறுத்து ரசூலா சொல்றாங்க, பேரித்தம்பழத்தை கொண்டே நீங்கள் நோன்பு திறங்கள். அது கிடைக்காவிட்டால் தான் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். எதை கொண்டும் திறக்கலாம் என்று சொல்லல, பேரிச்சம்பழம் தான் முன்னுரிமை, கிடைக்காட்டி தான் தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அந்த நோன்பு திறக்கும் இபாதத்தை செய்வதற்கு பேரித்தம்பழத்தை சாப்பிடுவது சுன்னத்தாகி விடுமா இல்லையா? சுன்னத்தாகும். அப்ப இபாதத்துக்கு நிபந்தனையாக ஒரு உலக காரியத்தை சொன்னா அது மார்க்கமா போயிடும், அது சுன்னத்தா போயிடும். அந்த வகையில் இந்த மிம்பர் அமைஞ்சிச்சா என்றதை ஆய்வு செய்யணும். ரசூலுல்லா ஜும்மா உரை நிகழ்த்துறாங்க. ஜும்மா உரை என்பது இபாதத்து, அதுக்கு மேடையொண்ட வச்சிருக்கிறாங்களே, இது அந்த பேரிச்சம்பளம் மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருக்குதா அல்லது ஒரு வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டதா என்பதை அந்த செய்திகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
இந்த மிம்பர் சம்பந்தமாக என்ன செய்திகள் வருது? ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரில் வருகிறது. அந்த செய்தி சஹீஹுல் புகாரில 3584வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூமு யௌமல் ஜுமா, ஜும்மாவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள், உரை நிகழ்த்துவதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். இலா ஷஜரத்தின் அவ் நஹ்லத்தின், ஒரு மரம் அல்லது ஒரு பேரிச்ச மரத்தின் மீது சாய்ந்தவர்களாக உரை நிகழ்த்துவதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். ஃபகாலத் இம்ராத்தும் மினல் அன்சார், அன்சாரிகளை சேர்ந்து ஒரு பெண் கேட்கிறாள். அவு ரஜுலுன், அல்லது ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ் அலா நஜ்அலு லக மிம்பரன், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்காக நான் ஒரு மேடையை அமைத்து தரட்டுமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால இன் ஷி'தும், நீங்கள் விரும்பினால் அதை செய்து தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஜஅலு லஹு மிம்பரன், எனவே மக்கள் எல்லாரும் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு மிம்பரை தயாரித்து கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் அந்த ஜும்மா உரையை நிகழ்த்த வேண்டும் என்பதற்குரிய ஒரு நிபந்தனையாக மிம்பரை பயன்படுத்தினார்களா அல்லது வசதிக்காக பயன்படுத்தினார்களா என்பதை தெளிவாக அறிஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய உரையில் ஒரு அங்கமாக நிபந்தனையாக மிம்பரை பயன்படுத்தியிருந்தால் ஜும்மா செய்யும் போதே அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் என்று ரசூலுல்லாஹ் முடிவு சொல்லியிருப்பாங்க. மக்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலையை பார்த்து, ரசூலுல்லாஹ் சிரமப்படுறதை பார்த்து, மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ்வை தனிச்சு விளங்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உரை அனைவருக்கும் கேட்கக்கூடியதாக ரசூலுல்லாஹ்வை வெட்டி விலக வைக்கணும் என்பதற்காக மக்கள் தான் கோரிக்கையை வைக்கிறாங்க. அன்சாரிகளில் சேர்ந்த சிலர் தான் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்களுக்கு தயாரித்து தரட்டுமாண்டு. அன்சாரிகள் கேட்ட பிறகுதான் ரசூலுல்லாஹ் நீங்கள் விரும்பினா செய்யுங்கன்றாங்க. கட்டாயம் வேண்டாங்களா? ஜும்மால உரை நிகழ்த்துவதற்கு மிம்பர் இருக்கணும், இல்லாவிட்டால் ஜும்மா செல்லுபடியாகாது என்பதற்காக மிம்பரை சொன்னாங்களா? கால இன்சேத்தும், நீங்கள் விரும்பினால் செய்து தாருங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன பிறகு மக்கள் செய்து கொடுத்தார்கள் என்று வருது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? மிம்பர் என்பது ஒரு வசதிக்காக செய்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமே தவிர அது இபாதத்தில் ஒரு அம்சமே இல்லை. இபாதத்தில் ஒரு அம்சமா இருந்தாதான் மிம்பரே அவசியம் என்று வருமே தவிர மிம்பரே இபாதத்தில் ஒரு அம்சம் இல்லைன்னு வந்த பிறகு அதுல எத்தனை படி இருக்கணும் என்றதுல அவசியம் இருக்குதா? இத்தனை படி தான் இருக்கணும் என்று சொல்வதற்கு ஏதாவது தேவை இருக்குதா? இல்ல, மிம்பரே தேவையில்லை வருதே. ஜும்மா உரைக்கு மிம்பர் கட்டாயமானது இல்லை, அது விரும்பினா செஞ்சு கொடுக்கிறது, அது விரும்பினா வசதிக்காக ரசூலுல்லாஹ் நீங்க விரும்பினா செஞ்சு தாங்கண்டாங்க. அப்ப மிம்பரே கட்டாயம் இல்லைண்டாங்கன்னா எத்தனை படி இருக்கணும் என்றது கட்டாயமாகுமா? அது கட்டாயம் இருந்துதான் ஆகணும் என்று வருமா? நீங்க விரும்பினா 2 படி ஆக்குங்க அல்லது ஒரு மேடை ஆக்குங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கட்டாயப்படுத்தலை, அது இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லலை, அது ஒரு நிபந்தனை ஆக்கலை. எனவே மிம்பர்ல மதுஹபுகள் சொல்லுகின்ற விதத்தில் இத்தனை படி தான் இருக்கணும், அத்தனை படி இல்லாட்டி அது மிம்பரே கிடையாது என்று குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மிம்பர் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு வேறு சில ஹதீஸ்கள் வருது. பாருங்க, ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தின மிம்பர் எப்படிப்பட்ட ஒரு மிம்பரா இருந்துச்சுன்றதை சஹீஹுல் புகாரில 917வது ஹதீஸ் அறிவிக்குது. அது அபு ஹாசிம் இப்னு தீனார் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மிம்பர் சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஏற்படுது. அந்த சர்ச்சை ஏற்பட்ட உடனே சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த மிம்பர் வந்து ரசூலோட எப்படி தயாரிக்கப்பட்டுச்சு, எந்த மரத்தினால் தயாரிக்கப்பட்டுச்சு, இதெல்லாத்தையும் நான் அறிவேன் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்றாரு. சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பாருங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா அலைஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது நின்று தொழுததை நான் பார்த்தேன். வக்கப்பர, தக்பீர் சொன்னதை பார்த்தேன். வஹுவ அலைஹா, அதில் அவர் நின்ற நிலையில், அதில் அவர் இருந்த நிலையில் தக்பீர் சொன்னதை பார்த்தேன். சும்ம ரகஅ வஹுவ அலைஹா, அதில் இருந்த நிலையில் ருக்கு செய்ததை நான் பார்த்தேன். சும்ம நஸலல் கஹ்கரா ஃபஸஜத ஃபி அஸ்லில் மிம்பரி, பிறகு மிம்பர்லிருந்து கொஞ்சம் விலகி கீழே இறங்கி சஜ்தா செய்ததை நான் பார்த்தேன். நின்று தொழும் அளவுக்கு, ருக்கு செய்யும் அளவுக்கு அந்த மிம்பர் இருந்திருக்குது. அப்போ அந்த மிம்பர் வந்து ஒரு மேடையாண்ட சொல்லலாம். ஒரு தெருமுனை பிரச்சாரத்தில் ஒரு மேடையை போட்டு நாங்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மிம்பரை ரசூலுல்லாஹ் தயாரித்து வச்சுருந்தாங்களே தவிர இவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அளவில் இந்த இத்தனை படிக்கட்டோட இப்படியெல்லாம் இருக்கணும்ன்றதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்ததில்லை. மிம்பர் எப்படியும் அமையலாம், மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடியவர்
கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து நிற்கணும் என்றது தேவைப்படுதே தவிர, அதுவும் நிபந்தனை அல்ல, முடியும் என்றால் செய்யலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம் என்ற அடிப்படையில் உள்ளதே தவிர, இது மிம்பர் கட்டாயம் இல்லை என்றதிலிருந்தே எத்தனை படிக்கட்டு இருக்கணும் அதுக்கெல்லாம் நிபந்தனை கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.